வெல்கம் டு கல்லாப்படி தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொளி, இன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் நடிகர் வடிவேலு அவர்கள் நடித்து வெளிவந்திருக்கும் திரைப்படம் மாரிசன் படத்தின் திரையமசனம். இந்த திரைப்படம் எப்படி இருக்கு, நடிகர் வடிவேலு இந்த படத்துல எப்படி நடிச்சிருக்காரு, கதாநாயகன் பரத் பாசில் எப்படி நடிச்சிருக்காரு, வீடியோ மறக்காம முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த படத்தோட கதைன்னு சொன்னா, இந்த படத்துல கதாநாயகன் பரத் பாசில் அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகுறாரு. அவர் ஏன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகுறாருன்னா, அவருக்கு திருடுற பழக்கம் இருக்கு. ஆனா சின்ன சின்ன திருட்டா தான் பண்ணுவாரு. செல்போன் திருடுறது, பிக் பாக்கெட் அடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு திருடி தான் அவர் இருப்பாரு. ஆனா திடீர்னு அவர் திருடணும்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துல நடிகர் வடிவேல கட்டி வச்சிருப்பாங்க. நடிகர் வடிவேல கட்டி வச்ச உடனே அவர் உள்ள வந்த உடனே, குமாரு எங்கப்பா போன அப்படின்னு சொல்றாரு. என் கட்ட அவுத்து விடுப்பான்றாரு. அதாவது நடிகர் வடிவேல் அவரோட பையன் நினைச்சுக்கிறாரு குமாரன்ட்டு. குமார் நினைச்சுக்கிறாரு. அவரு இது பண்றாரு. இதுக்கப்புறம் கதாநாயகன் என்ன பண்றாரு, மிரட்டி பணம் கேட்கிறாரு. என்கிட்ட பணம் இல்ல, என் கட்ட அவுத்து விடு, என்னை வெளியே எடுத்துட்டு போய் கூட்டு போ, நான் ஏடிஎம் எடுத்துறேன்றாரு. சரி இவரை கூட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதாநாயகன் என்ன பண்றாரு, வடிவேல ஏடிஎம் கூட்டு போறாரு. ஏடிஎம் உள்ள கூட்டு போன உடனே ஏடிஎம்ல பணம் எடுக்கிறத இவர் பாத்துறாரு. அவர் பணம் எடுக்கும்போது அவரு பேலன்ஸ் அமௌண்ட் பாக்குறாரு. 25 லட்சம் ரூபாய்க்கு மேல பேங்க் அக்கௌண்ட் இருக்கு. இந்த பணத்தை எப்படியாவது நம்ம திருடணும், அதாவது எப்படியாவது அபேஸ் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு நோக்கத்துல வடிவேல் கூடவே டிராவல் பண்றாரு. நீங்க எங்க போய் சொல்ல, நானே விட்டுறேன், நானே பைக்ல விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையோட டிராவல் கிட்டத்தட்ட பைக்லயே டிராவல் பண்ணுறாங்க. ஏன்னா கதாநாயகர்கிட்ட வடிவேல் என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஞாபகம் வருது, அப்பப்போ திடீர்னு டென்ஷன் ஆனா நான் ஞாபகம் பண்ணி மறந்துடுவேன். அதனால உண்மையான பேர் அதுக்கப்புறம் சொல்றாரு. என்னை பாலக்காட்டுல விட்டுருன்றாரு, மதுரையில இருப்பாரு, அதுக்கப்புறம் என்ன திருவண்ணாமலை விட்டுருன்னு சொல்லுவாரு. இந்த மாதிரி ஒரு குழப்பமான இடத்துல இந்த படம் போயின்னு இருக்கும். ஆனா இவரும் சலிக்காம, இவரும் இவரோட ஃப்ரெண்டும் என்ன பண்ணுவாரு, விவேக் பிரசன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து அவர்கிட்ட நல்லா எப்படி பாசமா காட்டி நடிக்கிறையோ நடிச்சு அவரோட ஏடிஎம்மோட பின் நம்பர் எப்படியா வாங்கி அவரோட பணத்தை அப்படியே கொள்ளடிச்சது அப்படின்தான் போறாரு. இந்த படத்தோட முழு கதை டிராவலும் இப்படிதான் ஆகுது. ஆனா இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஒரு ஸ்லோ மோஷனாவே தான் ஓடுது. லேக் இதுலதான் வரும். ஆனா செகண்ட் ஹாஃப் இந்த திரைப்படம் இருக்கு. ஆனா எல்லாருமே இதுதான் இந்த திரைப்படத்தோட கதை அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த படத்தோட கதை இது இல்ல. இந்த திரைப்படத்தோட கதை செகண்ட் ஹாஃப் தான் ஆரம்பிக்குது. இந்த திரைப்படத்தோட கதை ட்விஸ்ட் என்ன, இது ஒரு சஸ்பென்ஸ் மாதிரியோ நீங்க ட்விஸ்ட் செய்து இருக்கிற மாதிரியோ தான் இந்த திரைப்படம் கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப அழகா இந்த திரைப்படத்தை கொண்டு போயிருக்காங்க. அதாவது கதாநாயகன் பரத் பாசில் அவருக்கு என்ன இதுவோ அந்த கேரக்டரை நல்லா வாழ்ந்திருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. வடிவேலு அவர்கள் அவர் கொடுத்த கேரக்டர் ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. இப்ப பாரு காமெடியா நடிச்சிருந்தவரு இப்ப வர இப்ப சீரியஸா நடிக்கிறாரு. சீரியஸா நடிக்கிறதுனா இப்ப ஏத்துப்பாங்களா எனக்கு தெரியாது. ஆனா நல்லா நடிச்சிருக்காரு. அவர் பாடின சாங் ரொம்பவே அழகா இருக்கு. அவருக்கு ஜோடியா அவரோட ஒய்ஃப் கதாபாத்திரம், அதாவது மனைவி கதாபாத்திரம் சித்தாரா, அவர் கதாபாத்திரத்தை ரொம்ப அழகா பண்ணி போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா அழகா இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன கதாபாத்திரம் சிலதான் கொஞ்சம் ஏத்துக்க முடியாத விஷயம் சில நிறைய என்னன்னாங்கன்னா, சித்தாரா ஞாபகபதி ஆயிடுறாங்க திடீர்னு. அது எதனால ஞாபகபதி ஆகுறாங்க, டக்குன்னு ஞாபகபதி ஆகிற கேரக்டர் நம்மளால ஏத்துக்க முடியல. அதுக்கு உண்டான காரணத்தை சரியான முறையில காரணத்தை சொல்ல தவறிட்டாங்க டைரக்டர். அந்த மாதிரி சில சீன்ஸ், நிறைய சீன்ஸ் இந்த படத்தை நல்லா இருக்கு, அதே சமயத்துல சொல்ல தவறிட்டாங்க. நம்ம இந்த படத்தோட ட்ரைலர் டீசர் எல்லாம் பார்த்திருப்போம். அதுல காட்டி நம்மள பப்ளிக்க பார்த்துட்டு நம்மளை ஏமாத்திட்டாங்க. அந்த ட்ரைலர்லாம் நீங்க பார்த்து மூவில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீன்ஸும் அந்த சீன் கட் பண்ணி போட்டு பரத் பாசில் தான் இந்த திரைப்படத்துல பெரிய ஹீரோ நினைச்சின அளவுக்கு இந்த ட்ரைலரை பில்டப் பண்ணிருப்பாங்க. ஆனா படத்துக்குள்ள நம்ம தியேட்டர்ல போய் பார்த்தோம்னா நடிகர் வடிவேலு தான் இந்த திரைப்படத்துல ஹீரோவே. நடிகர் வடிவேலு தான் இந்த படத்தை ஃபுல் ஸ்கோப் அவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பெத்த பேரண்ட்ஸ் ஆகட்டும், பொண்ணுங்களாகட்டும், யாரா இருந்தாலும் ஒரு லிமிட்டோட பாக்குங்க. அதாவது அம்மா அப்பா பேச்ச கேளுங்க. அதே மாதிரி பொண்ணு என்னதான் வாதியாரா இருந்தா கூட
நம்ம வாத்தியாரா நம்மள ஒண்ணும் பண்ண மாட்டாரே, வாத்தியார் கிட்ட பழகுறதுல என்ன தப்புன்னு சொன்னீங்கன்னா, அதுவும் தப்புதான். வாத்தியார் கிட்ட படிப்ப மட்டும் கத்துக்கிட்டு வெளிய வந்துரணும். ஏன்னா, வாத்தியார்களும் இப்ப நெறைய இடத்துல வந்து கெட்டவங்கள ஆரம்பிச்சுட்டாங்க. பாலியல் தொல்லை வந்து அவங்களும் குடுக்குறாங்க. என்னதான் குற்றங்களும் ஒரு பக்கம் தண்டனை ஏறின்னு இருக்கு. அரெஸ்டும் பண்றாங்க. அரெஸ்ட் ஆளுங்க வெளியும் வராங்க. இந்த மாதிரியான சம்பவம் நடந்துட்டு தான் இருக்கு. இந்த பாலியல் தொல்லை குடுக்குறவங்க வந்து தொல்லை குடுத்துட்டே தான் இருக்காங்க. பலியாயின்னு தான் இருக்காங்க. அதுக்கு ஒரு முடிவே இல்லாம தான் ஓடுது. சரியான சட்டங்கள் இருந்தும், அந்த சட்டத்த சரியான நேரத்துல வந்து குற்றங்கள வந்து நிறைவேத்தல. அதுதான் என்னோட தனிப்பட்ட முறையில கருத்து. இந்த குற்றங்கள வந்து குறையறதுக்கு சரியான சட்டத்த கொண்டு வந்திருந்தாங்கன்னா, கண்டிப்பா அந்த குற்றங்கள் வந்திருக்கும். ஏன் சொல்றேன்னா, இந்த மாரி திரைப்படம் நெறைய படத்துல காட்டிட்டு தான் இருக்காங்க. ஆனா அப்படி இருந்தும், தப்பு பண்றவங்களும் வந்து திருந்த மாட்றாங்க. தப்பு பண்றவங்களும் திருந்த மாட்றாங்க. போலீஸ்காரங்களும் சரியான அரெஸ்ட் பண்ண மாட்றாங்க. ஜட்ஜும் சரியான சட்டத்த வந்து குடுத்து தண்டனை குடுக்க மாட்றாங்க. இப்படி ஒரு சட்டத்த உருவாக்கிட்டு, ஜாமீன்னு ஒரு சட்டம் இருக்குது இல்லங்க. அந்த சட்டத்துல வந்து ஜாமீன்ல வெளிய வராங்க. ஏதாவது ஒரு ஊர்ல போயிட்டு மறுபடியும் பொழைக்கிறாங்க. அதே தவிர மறுபடியும் பண்றாங்க. ஓகேங்களா? அதனால வந்து யாரா இருந்தாலும் பேரண்ட்ஸ் வந்து பொண்ணுங்கள உஷாரா வந்து பாத்துக்கங்க. அதே சமயத்துல வாத்தியார் கிட்ட வந்து அந்த அளவுக்குலாம் நெருக்கமா வந்து பழகலாம் விடாதீங்க. பொண்ணுங்கள. உஷாரா பழகுங்க. உஷாரா படிங்க. பொண்ணுங்க நம்மளோட பெத்த பொண்ண நாம தான் காப்பாத்தணும். அப்படிப்பட்ட ஒரு சில காட்சிகள்லாம் அழுத்தமா இந்த திரைப்படத்துல வந்து ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. இந்த திரைப்படத்துல நடிச்ச நடிகர்கள் எல்லாருமே அவங்களோட குடுத்த கதாபாத்திரத்த ரொம்பவே அழகா நேர்த்தியா பண்ணியிருப்பாங்க. அதாவது கதாநாயகன் பரத் பாசில் ஆகட்டும், வடிவேல் ஆகட்டும், சித்தாரா ஆகட்டும், கோவை சரளா ஆகட்டும், விவேக் பிரசாத் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வினிஸ்டன் கேரக்டர் ஆகட்டும், இதே மாதிரி டைரக்டரும் நடிகருமான சரவணன் சுப்பையா. அவரும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல ஒரு நல்லா நடிச்சிருக்காரு. அதாவது அவர் ஒரு சீன் 2 சீன் வந்தாலும் சரவணன் சுப்பையா அவர்கள் அவர் குடுத்த கதாபாத்திரத்தை ரொம்ப அழகா ஜென்டிலா நடிச்சிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தோட தயாரிப்பு சூப்பர் குட் பிலிம்ஸ் ஆர்.பி. சௌத்ரி. அதே மாதிரி இந்த திரைப்படத்தோட இசை யுவன் சங்கர் ராஜா ரொம்ப அழகா வந்து நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப பேக்ரவுண்ட் மியூசிக் பரவாயில்ல, ஓகே, நல்லா கேட்கற மாதிரி தான் போட்டிருக்காரு. வடிவேல் பாடுற சாங் வந்து நல்லா இருக்கு. அவரு இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைத்த பாடல் ராமராஜன் பாடல். அழகா சுதி கேட்டு நீ நடக்கும் காதல் விளையாட்டு படித்தேன் பல பாட்டு. அந்த பாட்டை வந்து நல்லா வச்சிருப்பாங்க. கதை கூட வந்து அவங்க டான்ஸ் ஆடுற மாதிரியும் ராமராஜன் வேஷத்துல ஒருத்தர் ஆடி இருப்பாரு. அந்த பாட்டு இந்த காட்சிகளை வந்து இந்த படத்துல வந்து ரொம்ப அழகா அமைச்சிருக்கு. அந்த பாட்டுல நல்லா இருக்கு. ஓகேங்களா? இந்த படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர் சுதீஷ் சங்கர் ரொம்ப நல்லா அழகா பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட லேகும் ஸ்லோ மோஷனை கம்மி பண்ணியிருந்தா இந்த படம் வந்து சொல்ல வேண்டிய கதையை வந்து கான்செப்ட இன்னும் கொஞ்சம் அழகா வந்து கொஞ்சம் நல்லா வேகமா கொண்டு போயிருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த திரைப்படம் வந்து இப்ப இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் வெற்றியா இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப வந்து இந்த திரைப்படத்தை வெற்றி ஆகுமா ஆவாதான்ட்டு மக்கள் நீங்க வந்து படத்தை பார்த்துட்டு தான் வந்து சொல்லணும். நான் பார்த்த வரைக்கும் இந்த திரைப்படம் வந்து அந்த அளவுக்கு போவாதுன்னு தான் என்னோட கருத்து. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் மாரிசன் படத்தின் திரைவிமர்சனம் நான் கொடுத்த திரைவிமர்சனம் உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.